மலையில் வந்து நின்றோம். எக்ஸாம் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் ஜூம் மீட்டிங்கில். ஸோ 47,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. I said I'm moving too far. Getting lost. காலையில் இப்போ மணி வந்து வாய்ஸ் வந்து கோளாறு கொடுக்குது. காலையில் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 வந்து ஆகுது. இது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எங்கடா போகிற அப்படின்னு தானே கேட்பீங்க. வெயிட் பண்ணுங்க, நான் என் மூஞ்சை காமிக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். டைட்லேண்ட் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து உள்ளே வந்திருப்பீங்க. எஸ், அவங்கள பார்க்குறதுக்கு தான் நம்ம இப்போ வந்து கன்னியாகுமரிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். மியூசிக் சிஸ்டம் ப்ளீஸ் ஆஃப். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட்டையார்பட்டி மலைக்கு போயிட்டுருக்கோம். டைம் வந்து ஒரு 6 o'clock ஆகிட்டு. ஏன்டா மூஞ்சி கருப்பாக இருக்குன்னு கேட்காங்க. ஏன்னா அவ்வளோ இருட்டாக இருக்குது, மழை பெய்யும் நினைக்கிறேன். ரெட்டையார் மலை போயிட்டு மோசஸ் அண்ணனை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து கன்னியாகுமரி கிளம்புறோம். பிளாக்படி அவர் ஊரில் இருந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிடுவார். வேறு அதுக்கடுத்து கன்னியாகுமரி போயிட்டு ஃபன் பண்ணுறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டையார்பட்டி மலையில் வந்து நின்ட்டோம். மோசஸ் அண்ணனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வந்த உடனே நாங்களும் மோசஸ் அண்ணனும் அப்படியே சேர்ந்து வந்து கன்னியாகுமரிக்கு வந்து போக போகிறோம். பிளாக்பெரி அங்கே போய் மீட் பண்ண போகிறோம். பிளானை ஏற்கனவே சொல்லியாச்சு, பட் பரவாயில்ல, இன்னொரு தடவை சொல்லுவோம். காலையில் கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. நேற்று சமமலை நைட் நான் தூங்கிட்டு இருக்கும் போது சமமலை வந்து பெஞ்சிருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். மோசஸ் அண்ணன் அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 10 minutes வந்துருவாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் கன்னியாகுமரி போவோம். பின்னாடி தான் வந்து கார் நிற்கிது. வெயிட் பண்ணுங்கள், அண்ணனை போய் காமிக்க இதான் பேசுகிறேன். யோ கைஸ், ப்ளூடூத் ஹெட்ஃபோன் போட்டுருக்கான் காதில். இது அண்ணனோட ஃப்ரெண்டு ஏற்பாடு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்கி கொடுக்க வேண்டியதானே. ஹெட்ஃபோனை போட்டிருக்கான். அவன் ப்ரோ வச்சுருக்கான். கிளைமேட்டு தாங்க வேறு லெவலில் இருக்குது. அப்படியே குளிருது, காற்றடிக்குது, திடீர்னு காற்றடிக்க மாட்டேங்கி வேறு லெவலில் இருக்குது. மழை பெய்யும் நம்புகிறேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:48 வந்து ஆகிட்டு. டைம் ஆகிட்டு, பட் ரொம்பவே வந்து இருட்டாக தான் இருக்குது. ஸோ மோசஸ் அண்ணா வந்துட்டாங்க. மூஞ்சி கருப்பாக தான் இருக்குது. டைம் வந்து 7:11 ஆகிட்டு. ஆனால் இன்னுமே டார்க்காக தான் வந்துருக்குது. ஸோ மோசஸ் அண்ணா வந்துட்டாங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம். அவங்க வைசரை க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. வேறு லெவலில் அழுக்காயிருச்சு. ஸோ வைசரை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி நம்ம வந்து போவோம். கன்னியாகுமரி வந்து நம்ம வந்தாச்சு. ஒரு காட்டேஜுக்கு முன்னாடி தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே தான் உள்ள அவங்க 2 பேரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு வந்தோடனே சொல்ல மறந்துட்டேன்ல. சரி, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ வந்து போட்டுடலாம். வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம இன்ட்ரோ கிடையாதோ. வணக்கம், வெல்கம் டு தமிழ் மூட்டை உலகர். MKLR எப்படி இருப்பேன், நல்லா இருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். ரொம்ப இருட்டாக இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. மழை வந்து தூரிக்கிட்டு இருக்குது. சமையெல்லாம் போயிடலாம், மழை வந்து தூரிக்கிட்டு இருக்குது. சரி ரைட், இப்போ நம்ம உள்ளே போகலாம். நான் மட்டும் தான் வண்டிக்குள்ளே இருக்கேன். போமா. Pode ir.
Hi. How are you? Hi guys. Hi. How are you? बारिश हो गया यार है? हाँ. இப்போ நீ ஏன்டா காருக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்திருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்டை எடுத்து காமிக்கேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டெஸ்ட் எழுதணும். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ஒரு 4 நிமிஷம் தான் இருக்குது டெஸ்ட்டுக்கு. 9 மணிக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கும். ஒரு மணி நேரத்தில் முடிச்சுட்டு போய் வீடியோ ஷூட் பண்ணணும். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணணும்னு சொல்லி தான் வந்து வந்திருக்கேன் இங்கே. பட் எனக்கு டெஸ்ட் வச்சாங்க. டெஸ்ட்டுன்னு சும்மா சாதா டெஸ்ட்னா கூட விட்டுடலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன். ஸோ கண்டிப்பாக எழுதி ஆகணும். இன்றைக்கி என்னது பிஸ்னஸ் ஸ்டடீஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்காங்க. ஸோ ஜேஎஸ் ஃபிலிம் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்காக இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கோன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா அதையே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட், அதாவது என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் வந்து போகிறாங்க. ஸோ கன்னியாகுமரியில் தான் ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து வந்திருக்கிறோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து கன்னியாகுமரி வந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மழை இல்லை, பட் மழை வந்து பார்த்தீங்கன்னா தூரிக்கிட்டே வந்துருக்குது. நம்ம மேலே காமிக்க சன்ரூஃப் வந்து வேறு லெவலில் வந்துருக்குது. ஸோ பிளாக்படி, முத்துக்குமரன், என் அண்ணன், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்துருக்காங்க. பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாம் டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தான். ஹிந்தியில் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷில் பேசுகிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் புரியுது. சரி, இப்போ நான் வந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கேன். எக்ஸாம் செட்டப்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் எக்ஸாம் எழுதிட்டு அப்புறமாட்டம் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ உட்காந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் ஜூம் மீட்டிங்கில். ஸோ பார்க்கிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 45 நிமிஷமாக உட்காந்து எக்ஸாம் தான் எழுதிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுவேன். முடிச்சுட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணோம். மை செட்டப் கொர்லா பாட்லாம் போட்டு இந்த ரொட்டேட்டிங் பாலெட்லாம் போட்டு மொபைல்லாம் மவுண்ட் பண்ணி வச்சு நான் வாட்டு உட்காந்து இது பண்ணிட்டுருக்கேன். அதனால் மைக் ஆஃபனில் இருக்குது. ஆனில் இருக்கும்னு பயந்துட்டேன். இங்கே உட்காந்து எழுதிக்கிட்டு வந்துருக்கேன். ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். एक बार इनकी एनर्जी देखते हैं कितनी एनर्जी है. व्हाट्स अप ये तो बहुत सारे भाई लोग इधर को हैं और भी आ सकते थे अगर बारिश ना होती. एनीवेज, जो होता है अच्छे के लिए होता है. और आज हम बहुत एक्साइटेड हैं, स्पेशली जैकी बाजी, मैं और खन्ना, जो यहाँ से 6000 किलोमीटर चला के जाएंगे. एक बहुत बड़ी अहमियत राइड रहता है, मतलब एक कोई भी राइडर के लाइफ में. इनफैक्ट अगर मेरी बात करोगे तो मैंने भी अपना यूट्यूब चैनल शुरू किया था K2K राइड से, तो आई कैन वेरी वेल अंडरस्टैंड कि उनको अभी फीलिंग क्या हो रहा होगा. ஸோ கைஸ், இப்போ தான் வந்து பார்த்தா எக்ஸாம் முடிச்சுட்டு இங்கே வந்து வெளியே வந்து நிற்க 45 நிமிஷமாக காருக்குள்ளேயே உட்காந்து எக்ஸாம் தான் எழுதிட்டு இருந்தேன். ஸோ பின்னாடி அவங்க வந்து பார்த்தா அவங்களோட யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹயாபுஷா வந்து இருக்குது. இந்த ஹயாபுஷா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 47,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. லடாக் அது இதுன்னு எல்லா ஊருக்குமே வந்து போயிருக்குது இந்த வண்டி ஹயாபுஷா. அவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னான்னா ஹயாபுஷா தான் இருக்கிறது பெஸ்ட்டான வண்டி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ வாட்டர் ஃபோக்கஸ் மிஸ் ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஸ்டிக்கரிங்கில் இருக்குது. வெயிட் பண்ணுங்களா, உங்களுக்கு நான் வந்து வண்டி கேமராவை திருப்பி காமிக்கேன். தெரியும், வண்டி வந்து வேறு லெவலில் ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துருக்குது. எக்ஸாஸ்ட்லாம் ஒன்று வந்து காமிக்கிறேன், பொறுமையாக இருக்கேன், காமிப்போம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஈகிள் டிசைன்லாம் போட்டிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, ஜெய்சன் பாஜியோட சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள்லாம், அவரோட ஃபேனும் கூட. K2K பண்ணுறாங்க, அவரோட ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். பாஜிக்கோ விஷ் கர்றாங்க, நீங்களாம் நேம் சொல்லுவீங்க. ஹாப்பி ரைட், ஹாப்பி Thank you for coming. Thank you very much. और इससे भी बड़ा प्लेस आना जी भाई. पक्का. Thank you. फास्ट फॉर तमिलनाडु से सब करेगा. पक्का. Thank you guys. கைஸ், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தா இங்கேருந்து கன்னியாகுமரி கிளம்ப போகிறோம். ஸோ அங்கே வச்சு ஃப்ளாக் ஆஃப் பண்ணிட்டு அவங்க வந்து சென்ட் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கூட வந்து பார்த்தா நம்ம ட்ராவல் பண்ணி திருநெல்வேலி வரைக்கும் வந்து போக போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான்.
2, 3, 4. Kuruba, 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 kuruba. Kuruba, 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 kuruba. Kuruba, kuruba. ஸோ கைஸ் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கிளம்பிடுவோம் இங்கேருந்து. நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஏன்னா கடை திறக்கணும், இன்னும் கடையை திறக்கலை. சரி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸ்லோ மோஷன் ஸோ கைஸ் இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சன்ரைஸ் பாயிண்ட் பக்கத்தில் இருக்க பார்க்கிங்கில் தான் வந்து வண்டி நிற்கிது. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆஃப் பண்ணி விட்டாச்சு. அவங்க ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. நாங்கள் வண்டி பார்க்கிங்கில் இருக்கனால எடுத்துகிட்டு மெதுவாக தான் வந்து போக முடியும். ஸோ அதனால் நாங்கள் பார்க்கிங் லாட்டில் இருக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஜேஎஸ் ஃபிலிமோட சப்ஸ்கிரைபர் ஷேராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ, பாய் பாய் அண்ணா. பாய்ண்ணா. தம்பி அவங்களாம் வராங்க, சேர்த்து அப்படி ரைட் பண்ணிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் லிஃப்ட் ஆயிருங்க. நீங்கள் சரி, நீங்கள் அப்போ வந்துட்டாங்க, அப்படியே கூடயே வாங்க, வந்துட்டு அப்புறம் நீங்கள் லெஃப்ட் ஆகிக்கலாம். சரி, ஓகேவா? டன் தானே? ரைட்.